ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. நாட்டுக்கோழியில் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா 2 kg வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தேங்காய் வந்து ஒரு பெரிய மூடி துருவி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம மசாலுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 4-5 கருவேப்பிலை லீஃப் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, ஜீரகம், கசகசா, மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து பச்சையாக மசாலா அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து ஃப்ரை பண்ணுறது கிடையாது. பச்சையாக இதை வந்து தேங்காய் கூட ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இதை மசாலா அரைச்சிக்க போகிறோம். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அளவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். 2 kgக்கு வந்து இந்த அளவுக்கு மசால்ஸே போதும். அதிகமான மசால் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மசாலா பொடிஸ் வந்து ஆட் பண்ணி தான் வந்து இந்த கிரேவி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் மிக்ஸிங்காக பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக அப்புறம் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணினேன். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ரைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிக்கன் பீசஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிநாடு மெத்தடுன்னு கூட நம்ம சொல்லலாம். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்கும். அப்புறம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மசாலாஸ் பார்த்திங்கன்னா வரமிளகாய் பொடி, ஜீரகத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, இந்த 3 தான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிறது இது எல்லாமே ஹோம்மேட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அரைச்சி வச்சுருப்போம்லங்க மிளகாய் பொடி, அந்த மிளகாய் பொடி வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மசால் பொடிங்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே இவ்வளோ தாங்க. ஒரு அரை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்குமே ஆட் பண்ணது கலருக்காக தான். இப்போ தான் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாருமே மல்லி ஆட் பண்ணி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் நமக்கு காரத்துக்கு. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக ஒரு அரை பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு காரம் இதை மட்டும் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த இதுலேயே வந்து வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை பாயில் ஆனதுக்கப்புறமா 20% பாயில் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மசால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாமே உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து நமக்கு கிரேவி பதத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுவும் நம்ம இந்த டைம்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு உப்பு காரம் மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா மட்டன்லேயும் செய்யலாம், பிராய்லர் சிக்கன்லேயும் செய்யலாம். நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடுன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. நம்ம கடை மசாலா ஆட் பண்ணுறதுக்கு ஹோம்மேட் மசாலாஸ் ஆட் பண்ணி பண்ணும்போது அது ஒரு மனமாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கடை ஸ்டைல் இல்லைங்க, வீட்டு ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும் இந்த கிரேவி. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு பாயில் ஆகி கரெக்டாக பதத்துக்கு வந்தாச்சு. இந்த திக்னஸே நமக்கு போதும் அப்படிங்கும்போது நம்ம இறக்கிக்கலாங்க. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிக்கும். இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்னஸே எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி போதும். கருவேப்பிலை லீஃப் போட்டாச்சு. லைட்டாக தேங்காய் எண்ணெய் மேலே ஆட் பண்ணி நல்லா கமன்னு இறக்கி வச்சிடலாம். சூப்பரான செட்டிநாடு நாட்டுக்கோழியில் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.